திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமஹ. எல்லோரும் ஞானத் தெளிஞரே கேளீர் சொல், கல்லெல்லாம் மாணிக்கக் கல்லாமோ, பொல்லாக் கருப்புகழை கேட்குமோ, கானமயில் வீரன் திருப்புகழை கேட்கும் செவி. இன்னைக்கு திருப்புகழை பற்றி நம்ம தினம்தோறும் ஒரு திருப்புகழ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது நான் இதில் கொடுக்குற திருப்புகழ் எல்லாமே முடிந்த அளவு சின்ன திருப்புகழாகவும் முதல்ல படிக்க தொடங்குறவங்களுக்கு வசதியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக முடிந்தளவு சின்ன சின்ன திருப்புகழை எடுத்து கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கு எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்ததான 3ஆம் படை வீடு அப்படின்னு போற்றக்கூடியதான பழனிமலை தண்டபாணி மேலே இருக்கிற திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா திரு ஆவினன்குடி திருப்புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு ஆவினன்குடின்னா என்ன, பழனினா என்ன அப்படின்றத முதல்ல விளக்கி சொல்கிறேன். ஆவினன்குடி அப்படின்றது ஆவி இருக்கும் குடி. பழனிமலை அடிவாரத்துக்கு கீழே ஆவினன்குடி ஆலயம் இருக்குது. அதுதான் படை வீடு, 3ஆம் படை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த முருகன் கோவில் தான் நம்ம முதல்ல தரிசிக்கணும். அதை தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பழனி மலை மேலே இருக்கிற தண்டாயுதபாணியை போய் பார்க்கணும். இந்த ஆவினன்குடி போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி அழகாக ஒரு காலை மடித்து மயில் மேலே வச்சுண்டு இன்னொரு காலை அழகாக தொங்க போட்டுண்டு சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆவி இருக்கும் குடி, ஆவினன்குடி அப்படின்னுவா. நம்மளுடைய மனசு அங்கே தான் இருக்குமாம். ஏன்னா அந்த மனசுக்குள்ள முருகன் தெய்வமாக இருக்கான். அதனால தான் என்னுடைய ஆவி இருக்கும் குடி ஆவினன்குடி அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபகார நிந்தை பட்டு உழலாதே அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ் தான். இந்த திருப்புகழுக்கு என்ன தனித்துவம் அப்படின்னா, மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுருக்கு, எதுக்கு கஷ்டப்படுதுன்னே தெரியாது. திடீர்னு எதையோ நினைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். நம்மளே திடீர்னு ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். மனசில் உடம்பில் ஒரு உற்சாகமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அப்போது நம்ம கண்ணுக்கு கண்ட மருந்தாக வரக்கூடியது தான் இந்த திருப்புகழாம். ஏன்னா அருணகிரிநாதர் ஒரு சமயம் மனம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருடைய மனசை முருகன் வந்து தேற்றி அவர் கையில் ஜபமாலையை கொடுத்து என்னை நோக்கி ஜபம் பண்ணுன்னு சொல்லி முருகன் உத்தரவு கொடுத்தானாம். அது இந்த திருப்புகழ்லேயே அழகாக வரும். ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு ஒரு வரி ரொம்ப அழகாக வரும். நீங்கள் இப்போ இந்த திருப்புகழை படிக்கச்சே கேட்டிங்கன்னா தெரியும். அதனால் நமக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லாமல் இருக்கோ, மனசில் ஒரு உத்வேகமே இல்லை, எதையோ நினச்சி கவலைப்படுறோம், தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த திருப்புகழ் ரொம்ப சின்னது தான். அந்த திருப்புகழை முடிந்த அளவுக்கு நம்ம எத்தனை தடவை திருப்பி சொல்லிகிட்டே இருக்கமோ, இனம் புரியாமல் வந்த கவலை, தேவையில்லாத கவலை நம்ம மனசை விட்டு போயிடும். அதனால தான் இந்த திருப்புகழ் அவ்வளோ வசத்தின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த திருப்புகழை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இது நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த காணொளியில் நான் இப்போ பேசுகிற நேரம் இந்த ஆவினன்குடி முருகனுடைய படம் இந்த இடத்துல வரும். நான் சொன்னேன் இல்லையா, அழகாக காலை மடிச்சுண்டு ஒரு காலை மயில் மேலே வச்சுண்டு ஒரு காலை தொங்க போட்டுண்டு எப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டுருப்பார் அப்படின்னு. இப்போ நான் பேசச்சே இந்த முருகனுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அடுத்த வாட்டி பழனி போகிறவங்க முதல்ல ஆவினன்குடியில் இருக்கிற இந்த அழகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி தண்டாயுதபாணியை அழகாக நீங்கள் தரிசனம் பண்ணணும். இப்போது பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம். பாடலை படித்து காட்ட போகிறேன். நான் படிக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த காணொலியில் இந்த பாடல் வரும். அதை பார்த்துட்டே நீங்கள் அழகாக படித்து பழகலாம். திருச்சிற்றம்பலம். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே
உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ இபமா முகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தையுட் உத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சின்னதான திருப்புகழ் தான் இது. இதை நம்ம எத்தனை தடவை படிக்கிறோமோ நம்மளுடைய மனசானது இந்த தேவையில்லாத கவலைகளை விட்டு ஒழிச்சிடும். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ஆவினன்குடி தலைவனுடைய திருப்புகழ். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.